இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மாவு சேர்த்து வெள்ளத்தை 1.25 கிலோ இருக்கும். 1.25 கிலோ மாவுக்கு எத்தனை மணி நேரம் வந்திருக்கும்? இருக்குமே 30 50 பணியாரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெயும் காஞ்சிருச்சு. இந்த பூனை பையன் வேறு அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். எங்கள் அம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கு, வாங்க கேட்கல என்ன பண்ணுறாங்க. என்னவா பண்ணுறக்க? அரிசி போடுறப்பா. என்னத்துக்கு? பணியாரம் செய்யறதுக்கு. அதிரசம் பண்ணுறியா? தீபாவளிக்கு தான் பண்ணல. அது நம்ம வீட்டில் விளைஞ்சது எப்போனாலும் செய்யலாம். இல்லை தீபாவளிக்கே செய்யணும்னு என்ன சாப்பிடணும்னு ஞாபகம் செய்ய வேண்டியது தான். என்ன அரிசி இது? இது சீரக சம்பா. நம்ம நிலத்துல விளைஞ்சதா? ஆமாம். வாங்கினதுலாம் இல்லை. பணியாரத்துக்கு என்னென்ன சேர்க்கணும் இதில்? அரிசியில் வெறும் மாவு மட்டும். இது அரிசி ஊற வச்சு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவு அரிசி, அதுக்கப்புறம் வெள்ளத்தை இடிச்சு பாவு காய்ச்சி, அரிசி 1 கேஜின்னா வெள்ளம் 1/2 கேஜி போடணும். 1 கிலோ இருக்குமா அரிசி? இப்போ இது 2 கேஜி போட்டுக்கிறேன். மீந்தது கொஞ்சம் லிப்பேட்டோ முறுக்கோ செய்யலாம் அதனால. சரி சரி. மகளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் அம்மா வந்துட்டு இன்றைக்கி பணியாரம் சுட போகிறாங்களா. இன்றைக்கி வந்து பணியார ரெசிபி தான். வாங்க நம்ம பார்ப்போம். இது வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிஷினில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க என்னென்னா சேர்க்குறாங்க மட்டும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பாய். பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்துட்டு ஊற வச்சுட்ருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறின அப்புறம் அதை நல்லா ஊறணுமா. அது 3 மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம மிஷினில் அரைக்க முடியும். தண்ணியோடலாம் அரைக்க முடியாது. தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் நாம். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பணியாரம் சொல்லும்போது பார்க்கலாம் எப்படி சொல்கிறாங்க. பாய். மகளை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பணியாரம் மாவுக்காக அரிசி சொல்கிறாங்க. மிஷினில் தான் இது பண்ணுவாங்க. நிறையா தான் மிஷினில் போடலாம். நம்ம தான் 2 கேஜி அது மிக்சியில் போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம 2 கிலோன்றதுனால மிஷினுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க அம்மா. அதாவது மிக்சியிலே போட்டு அடிச்சு இது பண்ணிக்கலாம். எவ்வளோ நைஸாக அரிஞ்சிருக்கு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் மாவு இவ்வளோ அழகாக அரிஞ்சிருக்கு. எப்படி செக் பண்ணுறது? நல்லா நைஸாக பணியாரத்துக்கு இப்படி உருண்டை பிடிச்சி அப்படி வரணும். ஈரப்பதம் அவ்வளோ இருக்கணும். நம்ம உருண்டை பிடிக்கும்போது வரணும் தான் நல்லா இருக்கும். அரிசியும் பாரு அந்த ஈரமாக லைட்டாக ஈரமாக தான் இருக்கணுமா? ஆற வைக்கக்கூடாது. துணி மேலே கொஞ்சம் நேரம் பேருந்து ஆற வைக்கணும். அப்படி நீங்கள் அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊறின அப்புறம் ஒரு எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் துணி போட்டு அது மேலே ஆற போடணுன்றாங்க. ஃபேன் போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆற போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நேரத்துக்கு மாவு நிறையா இருந்தால் மிஷினில் கூட அரைக்கலாம். கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டிலே அரைச்சிக்கிறாங்க. எதுக்கு மிஷினுக்கு போகிறோம் 2 கிலோக்கலான்ற மாதிரி. மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு பணியாரத்தை சுட்டு போடுவோம். வாங்க அதை பார்ப்போம். அப்படியே வாங்க எங்கள் அம்மா எது உடைக்கிறாங்க பார்ப்போம். என்னம்மா அது? வெல்லம் உடைச்சி பாவு காசு போகிறோம்ப்பா. இது வெல்லம் எதுக்கு? வெல்லம் பணியாரம் அதிரசத்துக்கு. வெல்லம் தான் முக்கியமாக போடணுமா பணியாரத்துக்கு? வெல்லம் போடாமல் அதிரசத்துக்கு வரும். எவ்வளோ கிலோ போடணும்? எத்தனை கிலோ போடணும்? நான் 2 கிலோ மாவு வச்சுக்கிறேன். 1 கிலோ லிப்பேட்டுக்கு 1 கிலோ அதிரசம் செய்ய போகிறேன். 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம். 1/2 கிலோவுக்கு 600 கிராம். 600 கிராம். 600 கிராம் வெல்லம். 1 கிலோ அரிசி. 1 கிலோ அரிசி பணியார மாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 600 கிராம் வெல்லம் வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்குங்க. இதை நசிக்க குண்டாவில் போட்டுடணும் பொடி பண்ணி. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்காக அம்மா ரெடி பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு வாழையில எடுத்துகிட்டு சொன்னாங்க. எதுக்காக வாழையிலன்னா அந்த பணியார மாவு எல்லாத்தையும் தட்டி எண்ணெயில் விடுறதுக்காக வாழையிலாம் தட்டி விடுவோம். நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப முறையாக அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் சிட்டி சைடு ஏதாச்சும் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக இலையெல்லாம் தட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பிளேட்டோ இல்லை இந்த இது சொல்கிறது டைல்ஸுக்கு தரையில் வச்சு தான் பண்ணுவாங்க. நாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறையாக வாழை இலையில் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் ஆகட்டும், அந்த ஒரு நறுமணம் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. வாங்க எடுத்துகிட்டு போவோம். இதை வச்சு எப்படி தட்டுறாங்கன்னு பார்ப்போம். நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது பண்ணி யாரும் சொல்கிறதுலாம். நானும் சிட்டியில் தானே இருப்பேன், வேலை செய்கிறதுலாம். இப்போ தான் லீவில் வந்திருக்கேன். பார்ப்போம் வாங்க. அதுதான் எதுக்கு எடுக்கிறேன்? இதுதான் எதுக்கு எடுக்கிறேன்? இந்த இடத்துல தான் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல நல்லா இருக்கு. போன பாரு எப்படி படுத்துன்னு இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ பணியாரம் சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே விவசாய நிலம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஆடு மாடு வாழை செடி கோழி எல்லாமே இருக்கும். வெளியே அடுப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை போட்டு அடுப்பில் வேக வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா தான் வந்து அது இது பண்ணுவாராம். இது தண்ணி ஊற்றல. எவ்வளோ ஊற்றும் தண்ணி? கொஞ்சமாக ஊற்றுக்க 1/2 கிலோ தான்.
தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணுமா வெள்ளத்தை. அந்த கட்டியெல்லாம் விடுற வரைக்கும் கரையணும். வெள்ளம் கரைஞ்சி கொதி பிடிக்கணுமா, அது வரைக்கும் நம்ம அதை அடுப்பில் வேக வைக்கணும். இப்போ அது வந்துச்சு அப்படி செக் பண்ணுறது. தண்ணியில் இதை போடு, தண்ணியில் போடு, ஏதாவது எடுத்து போடு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மாவு சேர்த்து வெள்ளத்தோட இதில் கலக்குறாங்க, மிக்ஸ் பண்ண. அது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்தீங்க. வாழைப்பழம் சேர்த்தா இன்னொன்று உங்களுக்கு எதுக்குமா சேர்த்தது? வாழைப்பழம் சேர்த்தா நல்லா மெதுவா பொசன்னு வரும், பஞ்சு மாதிரி. மா போடுமா? பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு மீட்டி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதிரசம் சொல்கிறதுக்காகவும், லிப்பேட் சொல்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் மாவு போடு அப்போ. அவ்வளோ ஆயிடுச்சு கட்டி. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் இதை நம்ம வாழையில வச்சு தட்டி விடணும். என்ன நம்ம அது தேங்காய் எண்ணெய் போட்டு சொல்லக்கூடாதா? சொல்றதில்ல. அப்போ சாம்பார் மட்டும் சமையல் மட்டும் தேங்காய் எண்ணெய் பண்ணுற சமையல் செய்யலாம். வடை, பஜ்ஜி, போண்டா செய்யலாம் தேங்காய் எண்ணெயில. அதிரசம், முறுக்கு, லிப்பேட்டு செய்யக்கூடாது. ஓ, இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் வாசனை. எதுக்கு நெருப்பு காட்டுற? அதெல்லாம் நல்லா இலை கிழியாம. ஓ, நம்ம இலை வந்து பணியாரத்தட்டுக்கு எடுத்துருந்தோம், அதை வந்து நெருப்புல காட்டி கொஞ்சம் வதங்க வைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ நல்லா கிளியாமல் இருக்கும் மேலே. அந்த பூனை பையன் பாரு எங்கேயும் சுற்றி இருக்கிற அடுப்புல போய் உண்டுட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் தட்டு போகிறாங்க பையனால. பீஞ்சி கிச்சின்னா அது மாதிரி ஆகக்கூடாதா? சரி, கரெக்டாக கொடுக்குறான். எண்ணெயும் போட்டுக்கணுமாக்கா வேலைக்கு? கீழே பிடிக்காமக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இந்த பூனை பையன் வேறு அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். மனக்கட்டு எடுத்துன்னு வந்துருப்பா, என்னால் கீழே எடுத்துக்கலாம். வாங்க, அம்மாவுக்கு வந்து இந்த மனக்கட்டை வேணுன்றாங்க. அது கீழே உட்காந்து தட்டுறதுக்காக அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கே இருக்குது மனக்கட்டை? இல்லை, ஸ்டூல். அது கிராமப்புறத்துலலாம் மனக்கட்டைன்னு தான் சொல்லுவாங்க. என்னம்மா பூரி மாதிரி ஒன்று இது. அதான் வாழைப்பழம் போட்டால் அப்படி வரும் நல்லா பூரி மாதிரியே. திருப்பி இங்கே வந்துட்டானே. இப்போ அப்படிக்கா அவ்வளோதான். 5 நிமிஷமா? 2 நிமிஷம் போட்டால் 2 இதாகிடுது. நம்ம லிப்பேடு மாதிரி முறுக்கு மாதிரிலாம் அதுங்க மட்டும் லிப்பேட்டு மாதிரி முறுக்கு மாதிரி இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. இதுக்கு பாருங்க எப்படி பொங்குது.
இது பூரி மாதிரி பொங்குறதுக்கு காரணம் வந்துட்டு வாழைப்பழம் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. 2 வாழைப்பழம். ஏழைக்கு வாழைப்பழம் போடுங்க, யாரும் பச்சை வாழை போட்டாதீங்க. நான் போட சொன்னேன்னு ஏழைக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் மேலே ஏற்றம் போனான். அவனும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க சொல்கிறேன். சிலி இது கறி இல்லைடா, பன்னியாரம். இது இதெல்லாம் சாப்பிட முடியாதுவா. இதெல்லாம் பேய்க்கு தான் பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. அவ்வளோதான் மக்களே, பார்த்துருப்பீங்க பன்னியாரம் சோறோடது ரெசிபி வந்துட்டு. கொஞ்சம் வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்கு சென்டரில். அது கொஞ்சம் மெமரி ஃபுல்லாகிடுச்சு. அதனால் டெய்ட் பண்ணிட்டு நான் பிடிக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லை அந்த வாழைப்பழம் போடுறது மிக்ஸ் பண்ணுறதுலாம் காமிச்சிருப்பேன். அடுத்த டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணும். பாய் மக்களை. பார்த்தீங்களா, இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பண்ணையாரம் தான் இருக்குது. அதையும் எண்ணெயில் போட்டாங்க. பார்த்துங்க எவ்வளோ ஆயிருக்குன்னு. கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தது விட அதிகமாக ஆயிருக்கு இல்லைம்மா? ஆமாம். எவ்வளோ மாவு போட்டிருப்போம்? ஒரு 1.25 கிலோ இருக்கும். 1.25 கிலோ மாவுக்கு எத்தனை மணி நேரம் வந்திருக்கும்? இருக்குமே 30 50 பணியாரம் இருக்கும். 50 இருக்கும். 50 பணியாரத்துக்கு மேலே வந்திருக்கு 1.25 கிலோ மாவுக்கு. என்னென்ன போட்டு அந்த மாவுலாம் சொல்லு. அதில் 1.25 கிலோ மாவுக்கு ஒரு 1/2 கிலோ 600 கிராம் வெல்லம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் பொடி பண்ணி, ஏலக்காய் பொடி, 2 ஏலக்கி வாழைப்பழம் இந்த மிக்சியில் போட்டு அந்த பாகை இறக்கி வச்சுட்டு மாவு கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த வாழைப்பழத்தை அந்த பாவில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை கொட்டி கலந்தோம். வெள்ளத்தை நல்லா வேக வச்சுட்டு கீழே எடுத்துட்டு. வெள்ளம் வேக வைக்கிறது கிடையாதுப்பா, பதன் வர்றது பாகு. சரி, பாகன் பதன். அது வந்துட்டு அப்புறம் மாவு கொட்டுறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் கொட்டோம். எந்த வாழைப்பழம் கொட்டலாமா? இல்லை இது கொட்டலாம், ரஸ்தாளி கொட்டலாம், ரஸ்தாளி போடலாம், ஏலக்கி போடலாம். பச்சை வாழை, செவ்வாழை அதெல்லாம் போடக்கூடாது. பச்சை வாழை, மஞ்சள் வாழை அதெல்லாம் போடக்கூடாது. இதை தவிர்த்து எதனா சேர்க்கலாமா? நல்லா இருக்கும். எள்ளு போடலாம். எள்ளு போடலாம். எள்ளு போடலாம். வெள்ளை எள்ளு வாங்கி, அது நீங்க ஊருக்கு போறீங்களா, தொலைவா எடுத்துன்னு போறது, எள்ளெல்லாம் போட்டு எடுத்துன்னு போக கூடாது. அதனால இது கொடுக்கறதே பையன். இது ஒரு மூட நம்பிக்கை நம்ம ஊர்ல. இப்ப சாப்பிடும் போதுன்னா எதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வாழைப்பழத்துல பிசிக்கலாம் சாப்பிடலாம். வாழைப்பழம் 2 உரிச்சி நெய் போட்டு இந்த துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு நல்லா வேக வச்சு கடிஞ்சி அந்த பருப்பு அவ்வளோ எடுத்துக்கின்னு ஒரு கரண்டி பருப்பு, கடிஞ்ச பருப்பு, நெய், வாழைப்பழம் 2 அதிரசம் போட்டு பிசுக்கி சாப்பிட்டா அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். பஞ்சாமிர்தமா இருக்கும். பழனி பஞ்சாமிர்தம். ஆமா, அதே நல்லா இருக்குன்றியா? ஆமா. வாங்க மக்களை, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூடா இருக்கு, எடுக்க முடியல. ஆறுன அப்புறமா நம்ம சாப்பிட்டுப்போம். பாருங்க, இந்த ரெசிபி நம்ம பண்ணியா சொல்றது நிறையவே ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதான்.